அமெரிக்காவை அலறவிட்ட ஈரான். வளைகுடா நாடுகளில் நீடிக்கும் நடுக்கம். ஈரானுக்கு பறக்கும் இந்திய தலைவர்கள். பதற்றத்திற்கு நடுவே இறுதி சடங்கு. சர்வதேச அரசியல் களம் இப்போது ஒரு மிகப்பெரிய போரின் விளிம்பில் வந்து நின்று கொண்டிருக்கிறது. இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் என்கிற கதையாக அமெரிக்காவை பந்தாட நினைக்கும் ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கும் அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து அடுத்தடுத்து ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி உலக நாடுகளை அதிர வைத்து கொண்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, உலக பொருளாதார வீழ்ச்சி என உலகமே பதற்றத்தில் இருக்கும் இந்த சூழலில் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் இறுதி சடங்கும் உலக நாடுகளின் உற்று நோக்கலாக மாறியிருக்கு. இதில் இந்திய தலைவர்கள் பங்கேற்க போகிறார்கள் என்ற அதிரடி தகவலும் வெளியாகியிருக்கிறது. என்ன நடக்கிறது மத்திய கிழக்கில் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த சில வாரங்களாகவே மோதல் போக்கு தீவிரமடைந்து வருது. சர்வதேச அளவில் கப்பல் போக்குவரத்து நடைபெறும் முக்கிய பாதையில் கத்தாரை சேர்ந்த ஒரு முன்னணி எரிசக்தி நிறுவனத்திற்காக கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற பிரம்மாண்ட கப்பல் மீது ஈரான் இராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் அமெரிக்க படைகள் ஈரானின் முக்கிய இராணுவ உள்கட்டமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு தளங்களை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தின. இந்த தொடர் மோதல்களால் வளைகுடா பிராந்தியமே போர்க்களமாக மாற தொடங்கிய சூழல்ல உலக நாடுகளின் தலையீட்டால் ஒரு தற்காலிக அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே சுமார் 60 நாட்கள் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் டெல்லியிலும் சர்வதேச அரங்குகளிலும் திரைமறைவில் தொடங்கப்பட்டன. ஆனால் அந்த அமைதி முயற்சிகள் அனைத்தும் தற்போது முற்றிலும் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா தனது இராணுவ அச்சுறுத்தல்களை நிறுத்தி கொள்ள வேண்டும், இல்லையெனில் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் அனைத்து இராணுவ இலக்குகளும் தரைமட்டமாக்கப்படும் என்று ஈரான் பாதுகாப்பு படை பகிரங்கமாக எச்சரித்திருந்தது. சொன்னபடியே தற்போது பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை நோக்கி ஈரான் தனது அதிநவீன ஏவுகணைகளையும் தற்கொலை ட்ரோன்களையும் ஏவி அதிரடி தாக்குதலை நடத்தியிருக்கு. ஈரான் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி பஹ்ரைனில் அமைந்து சர்வதேச கடற்பகுதியை கண்காணிக்கும் அமெரிக்க கடற்படையின் மிக முக்கிய 5வது படைப்பிரிவு தலைமையகம் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் பிரதான விமானப்படை தளம் ஆகியவை இந்த தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறினால் இனி எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது என்று ஈரான் கையை விரித்துள்ளதால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்கும் என்ற அச்சம் சர்வதேச அரங்கில் எழுந்திருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் மோதல், செங்கடல் பாதுகாப்பு பிரச்சனை போன்றவற்றால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து பொதுமக்கள் தவித்து வரக்கூடிய இந்த நிலையில் இந்த தாக்குதல் உலக பொருளாதாரத்தை மேலும் பாதாளத்திற்கு தள்ளும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த கடுமையான போர்ச்சூழல் மற்றும் உலக நாடுகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில்தான் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனியின் அரசு மரியாதை இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தொடர்கின்றன. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரானில் நடத்திய ஒரு அதிரடி வான்வழி தாக்குதலில் 86 வயதான அலி கமேனி உயிரிழந்ததாக மார்ச் 1 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அப்போது இதனை ஈரான் மறுத்திருந்தாலும் அவர்களின் புனித கட்டிடம் கடுமையாக சேதமடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 36 ஆண்டுகளாக ஈரானின் ஒட்டுமொத்த ஆன்மீக மற்றும் அரசியல் உச்ச தலைவராக இருந்து நாட்டை வழிநடத்தியவர் அலி கமேனி. இஸ்லாமிய மரபுப்படி ஒருவர் உயிரிழந்தால் 24 மணி நேரத்திற்குள் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது விதியாகும். ஆனால் அலி கமேனியின் இறுதிச் சடங்கு பல மாதங்களாக தள்ளி போனது. அதற்கு காரணம் ஈரானில் நிலவும் தற்போதைய கடுமையான போர்ச்சூழல், வான்வழி தாக்குதல், அச்சுறுத்தல்கள் மற்றும் ஷியா இஸ்லாமியர்களின் புனித மாதமான முஹர்ரமின் முதல் 10 நாட்கள் துக்க அனுசரிப்புகள் ஆகும்.
கடந்த 1989ஆம் ஆண்டு ஈரானின் நிறுவனரான ஆயத்துல்லா ருகோல்லா கொமேனியின் இறுதி சடங்கில் 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் திரண்டனர். ஆனால் தற்போது அலி கொமேனியின் இறுதி சடங்கில் சுமார் 2 கோடி மக்கள் வரை நாடு முழுவதிலிருந்தும் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை கையாள்வதற்கான பிரம்மாண்ட உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவே இத்தனை மாத கால அவகாசம் தேவைப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவிச்சிருந்துச்சு. சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த அலி கொமேனியின் இறுதிச் சடங்கு மற்றும் நல்லடக்க நிகழ்வுகளில் நேரடியாக பங்கேற்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஈரான் அதிபர் பெஷேஸ்கியன் அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அமெரிக்கா ஈரான் இடையான தற்போதைய ராஜதந்திர சூழல் மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் பிரதமர் மோடி இதில் நேரடியாக பங்கேற்க வாய்ப்பில்லை என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இருப்பினும் ஈரானுடனான இந்தியாவின் நீண்டகால நட்புறவை நிலைநாட்டும் வகையில் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ உயர்மட்ட பிரதிநிதிகள் இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க உள்ளனர். அதன்படி பீகார் மாநில ஆளுநர் ஜெனரல் சையத் ஹெஸ்னைன் மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கரெட்டா ஆகியோர் இந்தியா சார்பில் ஈரானுக்கு செல்ல உள்ளனர். ஒருபுறம் அமெரிக்காவுடன் நெருங்கிய உறவு மற்றும் மறுபுறம் கச்சா எண்ணெய்க்காக ஈரானுடன் சுமூகமான நட்பு என 2 நாடுகளையும் சமமாக கையாளும் இந்தியாவின் இந்த தூதரக நடவடிக்கை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கு. வளைகுடா பகுதியில் அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகள் பாய்ந்து கொண்டிருக்கும் இதே நேரத்தில் உலக நாடுகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் அலி கொமேனியின் இறுதி சடங்கு நடக்க இருக்கிறது. அடுத்த சில நாட்களில் மத்திய கிழக்கில் போர் இன்னும் தீவிரமாகுமா அல்லது உலக நாடுகள் தலையிட்டு அமைதியை நிலைநாட்டுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது போன்ற உலகளாவிய முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் ஜெம் டிவியுடன். நன்றி, வணக்கம்.